வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஜென்ம ராசியில் குரு வக்கர நிவர்த்தி. இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்குமே அது கொடுத்துருக்காது. அது தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும். ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்களுடைய பார்வை, அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில கிரகங்கள் இருந்துன்னா, ஒரு சில கிரகங்கள்னாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அப்படி இல்லைனாக்கா படிப்பு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது ஒன்று புதன், அப்படி இல்லைனாக்கா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருந்தால் அது மெயினாக உங்கள் லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களை இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஒன்று அவயோக தசையாக இருந்தாலும் இந்த சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக பண்ணியிருக்கோம். அவயோக தசைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சுக்கிரனோட சம்மந்தப்படுறது, ராகுவோட மறைஞ்சிருந்து சம்மந்தப்படுறது, அது மாதிரி அவயோக கிரக நட்சத்திரம். ஏன்னா யோகாதிபதி அஷ்டமாதிபதி இல்லையா, அவருக்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுப்பார், அவருக்கு உண்டான பாதிப்புகளை கொடுப்பார். அதாவது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பிரச்சனைகளை கொடுப்பார், பாகிஸ்தானத்துக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுப்பார். இது மாதிரி இது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். முழுசாகவே சனி தசை ஃபுல்லாகவே இருந்திருக்கலாம். 30 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 24 வயசோட கூட இந்த சனி தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். அவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும். நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா பரவாயில்ல, ஏதோ போயிருக்கோம். மற்றபடி இந்த தசையை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் படிப்பில் ஒரு சில தடைகள் கொடுத்துருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நிறைய எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணி ஃபெயிலாக இருப்பீங்க. ஏதோ ஒரு மார்க்கு, 1 மார்க்கு 2 மார்க்கு இப்படியெல்லாம் போயிருக்கலாம். நிறைய முயற்சி பண்ணுறேன் சார், எனக்கு படிப்பில் கொஞ்சம் தோய்வு கொடுக்குது, டல் அடிக்குது, அதாவது ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில அப்படின்ட்டு ஒரு சில மைண்டு டிப்ரெஷன்லாம் ஆகிருக்கும். இது குரு வக்கர காலங்களில். இன்னொன்று 2024க்கு பிறகே இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. இது எல்லாமே பரவாயில்ல, இப்போ டோட்டலாக கிளியர். இப்போ 2024க்கு பிறகு யாரெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ, படிப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எல்லாமே இப்போ கிளியர் ஆகுது. டோட்டலாக இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரும். சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம், ஒரு சின்னதாக. அது கூட பெருசாக இருக்காது இதன் பிறகு. ஏன்னா குரு இந்த வருஷத்தில் உச்ச வீட்டுக்கு போகிறார். அவரோட பார்வை சனி பகவான் மேலே பார்வைப்படக்கூடிய இடத்துல, அதாவது அவர் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல பார்வை பதியறதுனால குருடைய பார்வை சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 20 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக வேலை தேடி வந்திருப்பீங்க, அந்த வேலைலாம் கொஞ்சம் தடங்களாக இருந்துச்சுன்னா இப்போ மாறும், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாற வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணியிருந்தால் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். இந்த சனி பகவானுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது, இப்போ உங்கள் ராசிக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி அந்த சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால், இல்லை சனி பார்வைப்படக்கூடிய இடத்துல இருந்தால், அப்படி இல்லைனாக்கா வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று இருந்தால், அதாவது தனுசு ராசியில் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா பூரட்டாதியில் இருக்கும், கேட்டை நட்சத்திரத்தில் இருந்திருக்கும், இது மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும், இது மாதிரி இன்னொன்று சித்திரை அந்த நட்சத்திரம், இல்லைன்னா உத்திரம் நட்சத்திரம், இது மாதிரி நட்சத்திரங்களை இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது 2024 உங்களுக்கு புரியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஒரு சென்டர் பகுதியில்னா ஒரு எண்டு அந்த காலகட்டத்தில் இருந்து 2025 ஃபுல்லாகவே நிறைய பேர் பிரச்சனைகளுக்குள்ளாக இருப்பீங்க. இப்போ நல்லா இருக்கும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக எடுப்பீங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வேலையில். ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும்.
திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருந்தா அப்போ தடை இருக்காது. உங்களுக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சரி, ஜென்ம ராசியில் இருக்கும்போது சரி, குரு வக்ரமாகும் போதும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், நிறைய தடையாக வந்திருக்கும். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோச்சார குருவை விட சுயஜாதக குரு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வக்ரமாக இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், தசையும் அவயோக தசையாக இருந்தால், இப்போ சனி தசை நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது 30 வயசு வரைக்கும், இதுவும் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். அதாவது சனி தசை சுக்கிர புத்தியில் ஒரு சில பேருக்கு திருமணம் கைக்கூடி வந்துடும். அந்த அந்த 2-3 வருஷத்தில் கூடி வருதுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா அப்போ கூடி வரும். அதை தாண்டிச்சுன்னா நிறைய முயற்சி பண்ணி தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். அங்கே ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம், எந்த வயசில் இருந்தாலும் சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது 27க்கு மேலே ஒரு 30-31க்குள்ளே இருக்கிறீங்கன்னா இப்போ கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது நட்சத்திரத்தை வச்சு பார்த்தானாக்கா, புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய தசை நன்மை செய்யுமா, அவயோக தசை அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. 4ஆம் அதிபதியோட வீடு, அதாவது புதன், அவர் என்ன செய்வார், ராசியாதிபதி. இந்த ராசியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ராசியாதிபதி நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான். புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, குரு கொடுக்குறாரோ இல்லையோ தசை கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது வேலையில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு இடம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வீடு கட்டுறது, இன்னொன்று முயற்சி பண்ணி எதெல்லாம் தடங்களாக இருந்ததோ 24லேருந்து முயற்சி பண்ணியிருக்கலாம். அதை தான் நான் சொல்கிறது என்னென்னாக்கா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனியுடைய பார்வையில் இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால், ஏன்னா குருவே கூட இருக்கலாம், அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருக்கும். அந்த குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும், லக்னத்துக்கு 4 சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லைனா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். இதுமாதிரி நிறைய இருக்குது. அதில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, புதன் தசையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ வேலை ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த இடத்துல இல்லைன்னாக்கா அவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருந்திருக்கும். இன்னொன்று, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 24லேருந்து இருக்கலாம், இல்லை வந்து இப்போது சனி பயிற்சிக்கு பிறகு இருக்கலாம். ஏன்னா ஜென்மராசியில் குரு வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஜென்மராசியில் குரு வந்தால் வனவாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கொடுக்காது. இப்போ தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா புதன் வந்து நன்மை செய்யும் நான் சொல்கிறேன், யோகாதிபதினு நான் சொல்கிறேன். ஆனால் யோகத்தையே செய்யலை, கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் புதன் நன்மை செய்யுமானா செய்யும். அது கூட இருக்கிற இடத்த பொறுத்து 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா நன்மை செய்யும். அங்கே இல்லை, வக்கரமாக இருக்கார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா எப்படி நன்மை செய்யும்? அதுமாரி செய்யாது, கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கும் மறையக்கூடாது, புத பகவான் வக்கரமாகக்கூடாது. அதுமாதிரி வக்கரமாச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இல்லையா. இப்போ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குரு கோச்சாரத்தில் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது ஜென்ம ராசிக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது பிரச்சனைனாக்கா வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்களை சுற்றி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் முயற்சி பண்ணுறதை பொறுத்து, அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய காரகத்தை பொறுத்து, அது நிறைய சொல்லலாம் அதில். அதனால் புதன் தசையில் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜென்மராசி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, உங்களுக்கு சிறப்பு. வக்கர நிவர்த்திக்கு பிறகு இன்னும் நல்லாயிருக்கும். பண வரவு, அதாவது சேமிப்பு, இது எல்லாமே புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். இப்போ பணம் ரிலீஃப் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுக்கறது இல்லைனா வாங்கிறது, அது மாதிரி வியாபாரம் ஆகலைனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் ஆகும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த புதன் தசையில். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு சில பேருக்கு வந்து புதன் தசை செவ்வாய் புத்தியிலிருந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இடம் வாங்கிய இடத்துல ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த புதன் தசையில். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் எது அப்படின்னாக்கா செவ்வாய். அந்த செவ்வாயோட வீடு, இன்னொன்று சனியோட வீட்டில் இருந்தால் கூட கேது பகவான் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. ராகுவுக்கும் கேதுக்கும் 10 டீட்டெயில் எடுக்கணும். கிட்டத்தட்ட நிறைய அந்த நட்சத்திராதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் அது மறையாமல் இருக்கணும், அந்த கிரகம் வந்து நல்லா உக்காரணும், அப்படி தான் நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம்லாம் பார்க்கணும், அந்த நட்சத்திராதிபதி பார்க்கணும், கூட இருக்கிற கிரகத்தை பார்க்கணும், இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு. அதனால் பொதுவாகவே கேது வந்து ஒரு 70% கிட்டத்தட்ட நன்மை செய்யாத அமைப்பில் தான் உட்காரும், அப்படி தான் உட்காரும். மீதி பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு
என்னன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்து மூலமா பிரச்சனை வரும், இல்லைனா கேஸ் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கேஸ் இருக்கும், அது மாதிரி. மற்றபடி மணி லாக்கு அது மாதிரி செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அது மாதிரி ஆகும். சனியோட வீட்டில் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும். இன்னொன்று, இந்த கேதுவுடைய தசை அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு, குருவுடைய வீடெல்லாம் பரவாயில்ல, குருவுடைய வீடெல்லாம் பரவாயில்ல. இது மாதிரியான வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, புதனுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கூட இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இந்த கேது திசையில். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் சொல்லவே தேவையில்லை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, விரையாதிபதி. நிறைய செலவுகள்லாம் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இது வந்து நிறைய வருமானத்தையும் கொடுக்கும். பணம் வரலைன்னா இப்போ பணம் வரும். அதாவது கொடுத்த பணம் ஏதாவது மணி லாக் ஆயிருந்துச்சுன்னா வரும். நிறைய நிலுவைலாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஏன்னா சனியோட நகர்வுகள் அது மாதிரி. 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் 2024 இருந்தார். இன்னொன்று, அதுக்கு முன்னாடி ராகுவும் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டில் இல்லை குருவுடைய தொடர்பில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா, அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 12 ஜென்ம ராசியிலலாம் இருக்கும்போது நன்மை செய்யாது. இப்போ ஜென்ம ராசியை விட்டு விலகின மாதிரி தான். குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருனாவே உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போன கதை தான் அவர். ஏன்னா அந்த பயிற்சிக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதம் இருக்குது, ஒரு 80 நாள் இருக்குது. 80 நாள் கழித்து வந்து அவர் பயிற்சி ஆகிடுவார், உச்ச வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கு உண்டான பலனை 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுப்பார். இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பயிற்சியோட பலன்களை இப்போ கொடுக்கும். தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த சுக்கிர தசையில் நல்லா இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பு. இப்போ இடமாற்றங்களை யோசிக்கலாம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடமாற்றத்தை யோசிப்பாங்க, ஒரு வேலை மாற்றத்தை யோசிச்சிருப்பாங்க, இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து வேலை மாறும்னா கன்ஃபார்மாக வேலை மாறும். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு மாறும். ஏன்னா சனியுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கு இல்லையா, இந்த மார்ச் 6 அதன் பிறகு சனி வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கெடுக்காது யாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு உத்திரட்டாதியில் வரும்போது. அதே மாதிரி குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், என்னென்ன சிக்கல் இருந்ததோ அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கிர தசையில். இன்னொன்று, குடும்ப பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்ப சுமை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மன அழுத்தங்கள், மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா, இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசைகள். நன்மை செய்யாது அப்படின்னாக்கா நன்மையே செய்யாதுன்னு கிடையாது, கடைசி காலத்தில் வரக்கூடிய தசைகள் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த சூரிய சந்திர தசைகள் மன அமைதியை கொடுக்கும். இன்னொன்று, இந்த தசையில் வந்து குரு ஜென்மராசிக்கு வந்துச்சுன்னா நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா கோயில் குளம் போகிறது, அது மாதிரி எங்கேயாவது போகலாமா, கோயிலுக்கு போகலாமா, ஏதோ ஒரு இது மாதிரி வரும், ஏதோ ஒரு தேடி போகிற மாதிரி வரும். ஆன்மீகம் சார்ந்து நிறைய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் வரும் இந்த சந்திரன் சூரியன் தசைகளில். மெயினாக இடம் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இப்போ அந்த பிரச்சனைகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. மன சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.